எந்த ஊர்ல தானே வரீங்க? நாங்கள் விழுப்புரத்துலேருந்து வரோண்ணா. இன்னைக்கு எத்தனை மாடு எடுத்துருக்கீங்க? ஒரு மாடு தானே எடுத்து. ஒரு மாடுங்களா? என்ன டைப் மாடுனா? ஜெர்சி கிராஸ்ண்ணா. ஜெர்சி கிராஸ். ஜெர்சி கிராஸ் செவல கலர் எடுத்துருக்கீங்க? செவல கலர். சரி, நான் உங்கள் வெயிலுக்கு அடாப்ட் ஆயிருமா அது? கண்டிப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி தாங்க எடுத்து கொடுத்துருக்கேன். ஒரு கண்ணு மாடாக எடுத்தீங்களா சென மாடு எடுத்தீங்க? கண்ணு மாடாக எடுத்தோங்க. எடுத்து கொஞ்ச நேரத்தில் கண்ணு போட்டுருக்கு. ஓ, இப்போ காலைல தான் கண்ணு போட்டிருக்கு. காலைல தான் கண்ணு போட்டுருக்கு. சரி, ஓகேண்ணா. இது என்ன பால் தரலாம் சொன்னாங்க? 2 வேளை சேர்த்து 15 லிட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க. 15 லிட்டர் வரும். ஏன்னா பால்கார் தாங்க. மாடை பார்த்தா தெரியும் எனக்கு. வரும் பால் வரும். நீங்கள் பால்கார் தான்? ஆமாம். சரி, ஓகே. இப்போ மணியனாட்ட வந்து மாடு எடுத்துருக்கீங்க இன்னைக்கு. இவர் மாடு எடுத்தாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? யூடியூப்ல பார்த்துருக்கோங்க. ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறேன். எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணுறீங்க? கிட்டத்தட்ட வருஷ கணக்காக ஃபாலோ பண்ணுறோம். 1 வருஷத்துக்கு மேலே ஃபாலோ பண்ணுறானுங்க. ஏற்கனவே நண்பருக்கு ஒரு முறை மாடு எடுக்கிறதுக்காக வந்துடுங்க. நான் கூட வந்து பார்த்துருக்கேன். இவர் எப்படி எடுத்து கொடுக்குறாரு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போனாங்க. அதனால நாமளும் இவரை கான்டாக்ட் பண்ணி ஒரு மாடு வாங்கியிருக்கேன் இன்னைக்கு. சரி, நான் மற்ற கஸ்டமரோட நீங்கள் வந்து ஒரு பால்காரு, அதனால் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லுங்கள். இப்படி மாடு எடுத்துறது எப்படி எடுத்துறாரு, எது மாதிரி பார்த்து பக்கமாக எடுத்துறாரு? மாடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஊர், எந்த ஏரியா, நம்ம கிளைமேட் என்ன, அதுக்கேற்ற மாதிரி மாடு சஜஷன் பண்ணி கொடுக்குறாருங்க. முகலட்சணம் பார்க்குறாரு. காம்பு பார்த்து 4 பால்லையும் கரெக்டாக பால் வருதான்னு பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ணி தாங்க கொடுக்குறேன். சரிண்ணா, உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது பால் கறக்கல? ஒரு 10 வருஷமாக கறக்குறோம். 10 வருஷமாக கறந்துட்டுருங்க. உங்கள் அனுபவத்தில் இந்த மாட்டில் என்ன லட்சணம் நீங்கள் சொல்லுங்கள். என்ன சிறப்பு, இந்த மாட்டோட சிறப்பை பற்றி சொல்லுங்கள். சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இது ஜெர்சி கிராஸுங்க. நான் வெயிலுக்கெல்லாம் நல்லா தாங்கும். சரிங்களா? அதே போல் நல்ல முகலட்சணம். சுழி பார்த்தாங்க வாங்கி கொடுக்குறாங்க. எந்த சுழியில் நெத்தியில் ஒரு சுழி மட்டும் தான் அங்கே இருக்குது. மற்றபடி காம்பு நல்லா 4 காம்பும் பால் நல்லா வருதுங்க. மடி அமைப்பும் நல்லா இருக்குது. சரிங்கண்ணா, இப்போ வந்து இந்த மாடு உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது பார்த்தாரா, இல்லை எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே? இல்லை, அவங்க எப்படின்னு வச்சுங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு பார்ப்பாங்க. ஒரு சில பேர் காம்பு மட்டும் பார்ப்பாங்க, சில பேர் பால் தார பார்ப்பாங்க. இவங்க வாங்கி கொடுக்குற பட்சத்தில் எல்லாத்தையுமே பார்த்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நல்ல மாடம் இருந்தால் மட்டும்தான் சஜஷன் பண்ணுறாருங்க. இல்லாட்டி இல்லைன்னா வேணான்னு சொல்லிடுறாரு. சரிங்கண்ணா, இப்போ வந்து புதுசாக கஸ்டமர்கிட்ட நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மாடு இங்கே வந்து பார்த்தாலும் சரி, வேறு பக்கம் பார்த்தாலும் சரி, ஒரு மாடு பார்க்கும்போது மெயினாக மாட்டில் என்னென்ன விஷயம் செக் பண்ணால் பால் கறக்கும் கண்டுபிடிக்க முடியும்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஒவ்வொருத்தரும் கலர் பார்ப்பாங்க, ராசி சுழி பார்ப்பாங்க, அப்படியெல்லாம் இருப்பாங்க. நமக்கு தேவை பால் தாங்க. சரிங்க. மடி நல்லா இருக்கா, 4 காம்பில் கரெக்டாக பால் வருதா, பால் தார நல்லா இருக்கா, அதுக்கப்புறம் தாங்க நான்லாம் சுழி இருக்கா அப்படி இல்லைன்றது பார்ப்பேன். அடுத்தது குணமாக இருக்கா மாடு. ஏன்னா நம்ம மட்டும் இல்லாமல் வீட்டில் லேடிஸே இருப்பாங்க. அதனால நமக்கு குணமான மாடை பார்த்து வாங்கி கொடுக்கணும். அவரும் அதுக்கப்புறம் பார்த்து தான் வாங்கிக்கிறாரு. நாம செக் பண்ணி தாங்க வாங்குறோம். சரிங்கண்ணா.